கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அந்த யார் யார் தங்கள் காதிலே கேட்டார்களோ அது அவர்கள் உள்ளத்திற்குள் சென்ற பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் அவருக்குள் உதித்தது. மரண திசையில் இருப்பவர்களுக்கு, இருளுக்குள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் அதை கேட்டால் இந்த காது ருசிக்கும். அதான் மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், என்ன எதை அளித்தார்? எப்பொழுது மனிதனுடைய இந்த ஆன்மா இருளுக்குள் சென்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அதை நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த வெளிச்சம் எப்படி ஒரு மனிதனுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஆவிக்குரிய சிந்தனையோடு முதலாவதாக நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு நிகழ்வை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது அங்குதான் முதலாவதாக அதாவது மனித வர்க்கம் உண்டாக்கப்பட்டதில் நான் சொல்லுகிறேன். முதலாவதாக மனிதன் ஆண்டவர் மறியாமல் இருப்பதற்காக, எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பதற்காக உண்டு பண்ணப்பட்ட மனிதன் அழியாமையை சுதந்திரித்து நித்திய ஜீவனுக்குள் வாசம் எண்ணி இருளுக்குள் பிரவேசிக்காமல் வெளிச்சத்திலே வாழுகிறவனாக உண்டாக்கப்பட்டவன் ஏன் மரத்தின் அடியிலே போய் ஒளிகிறான்? ஏன் இருட்டுக்குள் அவன் ஒளிகிறான் என்றால் இந்த 3:16 சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவன் செய்தான். அதாவது மாம்சத்தின் இச்சையில் மாட்டிக்கொள்ளாதே, கண்களின் இச்சையில் மாட்டிக்கொள்ளாதே, ஜீவனத்தின் பெருமையில் மாட்டிக்கொள்ளாதே என்று சொல்கிறார். இதை பாருங்கள், இதெல்லாம் பிசாசினால் உருவாக்கப்பட்டது. அவன் இப்படியெல்லாம் நயவஞ்சகப்படுத்துவான். உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள், நீ பாதுகாத்துக்கொள், நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். இதற்கு இணையாக நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் வாசித்து பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள், உங்கள் ஆண்டவரால் உண்டானவைகள் அல்ல. அதாவது நீங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பயமில்லாதவர்களாக, நீங்கள் இயற்கையாகவே தேவ ரூபத்தின் தேவனுடைய சாயலின்படியும் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடும் அந்த சந்தோஷத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை அறிவித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட தன்மைக்குள் இந்த இருள் இந்த விளக்கை ஊதி அணைப்பது போல இந்த மாம்சத்தின் இச்சையும் இந்த கண்களின் இச்சையும் இந்த ஜீவனத்தின் பெருமையும் மனிதன் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது எண்ணெய் கலப்படமாகி விடுகிறது, திரி பிரிந்து விடுகிறது, திரி கசிந்து விடுகிறது, அணைந்து விடுகிறது, அந்த காற்று ஊதி அமைத்து விடுகிறது. பிசாசுடைய அந்த காற்று, அந்த சுவாசம், தேவன் மனிதனுக்கு ஊதிய அந்த சுவாசத்தை பிசாசானவன் தன்னுடைய சுவாசத்தினால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கை பிசாசு தன்னுடைய சுவாச காற்றினாலே அவன் அணைய செய்து இருட்டுக்குள்ளே இவர்களை ஆதாம் ஏவாளையும் ஒளிய வைத்து விட்டான். உங்களுக்கு இந்த வரலாறு நன்றாக தெரியும். இது பிசாசினால் இந்த இருள் உண்டாயிற்று. அது என்னது? அதைத்தான் சொல்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. லூக்கா அதாவது அந்த யோவான் எழுதின 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்போ இது இதை அழிக்காம, இந்த இருளை அகற்றாம, நீங்க ஒளிக்குள்ள வாங்கன்னு ஒரு மனுஷன் இருளுக்குள்ள நின்றுக்கிட்டு ஒளிக்குள்ள வாங்க, அந்த வீட்டுக்குள் இருள் இருக்கிறதையா, அந்த இருளை அகற்றுங்க. அகற்றின பிறகுதான் நாங்கள் உள்ளே வந்தால் எங்களுக்கு கண்ணு தெரியும், உங்கள் முகம் தெரியும் அப்போ நம்ம சொல்கிறோம் அல்லவா? இதுபோல தேவன் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களை அவர் மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்றால், அந்த வெளிச்சம் உதிக்கிறது என்று சொன்னால் இந்த 3ஐயும் அளித்திருக்கிறார். இந்த பிசாசினுடைய சுவாச காற்றினால் ஊதி அணைக்கப்பட்ட அந்த திரியை, அந்த எண்ணெயை சரி பண்ணி, அந்த விளக்கை சரி பண்ணி, அந்த திரியை சரி பண்ணி அவர் அதில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார். அதான் மனம் திரும்புங்கள், ஒளியேற்றி வைத்திருக்கிறார். எப்படி அதை அளித்தார் என்பதை நாம் லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஊழியத்தை மனம் திரும்புங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பதாக தம்முடைய ஊழியத்தை
அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்திலே, பிரசங்கிக்கிற காலகட்டத்திலே அவர் என்ன செய்தார்? பிசாசினால் சோதிக்கப்பட அவர் வனாந்தரத்திற்கு 40 நாள் அங்கே தண்ணி குடியாமல், புசியாமல், குடியாமல், கடும் தவத்தோடு ஒரு சன்னியாசி போல் இருந்து கொண்டு அந்த பிசாசை எதிர்த்து வரக்கூடிய கிரியைகளை, அவனுடைய மூச்சினுடைய அந்த சுவாச காற்றை அழிக்கும்படியாக தேவன் காத்திருந்தார். அப்பொழுது பிசாசானவன் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறான், உமக்கு பசி உண்டாயிற்று. ஏற்கனவே இந்த உபாசம் இருந்து உபாசம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பசி நமக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ உமக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த மலை சாரலிலே, அந்த மலை அந்த முகடுகளிலே அப்படியே தண்ணீர் உருண்டு போய் கிடக்கின்ற அந்த அருமையான கூழாங்கல்லுகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை நீர் அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்கிறான். சக்தி இருக்கிறது ஆண்டவரிடத்திலே, அதை அப்பமாக்கி சாப்பிடுவதற்கு சக்தி இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு மனிதனாக இருந்து அந்த சோதனையை அவர் ஜெயம் எடுப்பதற்காக, எப்படி அந்த கனியை பறித்து சாப்பிடலாமே, எல்லா கனியோட பார்ப்பதற்கு நலமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அவள் அதற்கு முயற்சி செய்தாள் அல்லவா? அதுபோல் அல்லாமல் ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் வார்த்தையாக வந்திருக்கிறேன், இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும். நான் மாமிசத்தில் இருந்தாலும் கூட எனக்குள் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை மாம்சமாயிருக்கிறது, இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும். இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் இந்த உபாசம் இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு இருக்கிற பொழுதுதான் அவர்கள் நல்ல ஒரு தைரியமாக இருக்க முடியும். ஆகவே அந்த மாம்சத்தினுடைய இச்சையை அவர் அழித்து போட்டார். பிசாசினுடைய சொல்படி கேட்காமல் அழித்து போட்டு விட்டார். அப்போ ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் இணைத்து பாருங்கள். அந்த மாம்சத்தின் இச்சை அழிக்கப்படுகிறது. இரண்டாவதாக இயேசுவை ஒரு பெரிய மலை மோட்டு மேலே கொண்டு வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதையும் அவன் சுற்றி காட்டுகிறான். ஒரு நொடியிலே அப்படி சுடக்கு போட்டு காட்டி, இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. ஏனென்றால் பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக உண்டு பண்ணி, சகலத்தையும் சரியாக உண்டு பண்ணி நதியின் காலத்திலே மனிதனையும் உண்டாக்கி, மனிதனுடைய இதயத்தில் அவர் உண்டாக்கிய அனைத்தையும் ஆண்டு கொள்கின்ற சக்தியை உள்ளே வைத்திருந்தார். ஆனால் பிசாசு, மனுஷன் இந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவுடனே அந்த இதயத்தை அவன் திருடி கொண்டான். ஆகையினால் நான் திருடி கொண்ட இதயத்தில் உலகம் இருக்கிறது, இந்த உலகம் எனக்கு கையெழுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். எல்லாத்தையும் காட்டுகிறான். கொடைக்கானலை காட்டுகிறான், இமயமலையை காட்டுகிறான், நயக்கரா நீர்வீழ்ச்சியை காட்டுகிறான். எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், அவனை பார்த்து உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள் என்று சொன்னார். அவனை அவர் அவனுக்கு பதில் மிக அழகாக சொல்லுகிறார். அப்ப இது கண்களின் இச்சை, இந்த கண்ணை வைத்து காட்டி அந்த இச்சையை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறான். அதையும் அவர் அழித்து விட்டார். மூன்றாவதாக நான் பார்க்கிற பொழுது லூக்கா 9 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், தேவாலயத்தின் உப்பருகையின் மேலே அவரை கொண்டு வந்த பாடல். எருசலேம் தேவாலயம் மிக உயரமாக அந்த உப்பருகை கட்டப்பட்டிருக்கும். 4 வாசல் அந்த கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆலயங்கள், தென்னாட்டு ஆலயங்கள் பார்த்தால், பிரிட்டிஷுக்காரர்கள் கட்டியிருக்கக்கூடிய ஆலயங்களில் பார்த்தால் மணிக்கூண்டு என்று சொல்லி உயரமாக கட்டியிருப்பார். அந்த உயரமான அந்த மணிக்கூண்டு மேலே கொண்டு கொண்டு நிப்பாட்டி கொண்டு, ஆண்டவரே அங்கிருந்து நீர் தாழ குதியும் தேவதூதர்கள் உம்முடைய கால் கீழே பட்டு விடாதபடி தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது. உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் தேவதூதர்கள் உன் பாதத்தை தாங்குவார்களே என்று சொல்லி அந்த பைபிள் இருக்கக்கூடிய வார்த்தையை அவன் சுட்டி காட்டினான். இங்கே நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அவனை அதட்டி அவனை விரட்டுகிறார். ஏன்? அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ தேவனுடைய ஆலயத்திற்குள் சாரசாரையாக வருகிறார்கள். கீத பவனி வருகிறது, பாட்டு பவனி வருகிறது, சப்பர பவனி வருகிறது. அதிலே பிரதான ஆசாரியன் அப்படியே ஜம்முன்னு அப்படியே குதூகூலமாக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசனை போல வந்து கொண்டிருக்கிறார். அவரை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அவர் அமர்வதற்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஆசனம் வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் இந்த மாடரேட்டர் பிஷப் அமர்வதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு நாற்காலி போட்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் போட்டிருக்கிறபடினாலே அந்த நாற்காலியிலே அவர்கள் அமரச் செய்வதற்காக அவர்கள் போவார்கள். இப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெருமை, அதாவது அது ஒரு மகா பெரிய பெருமை. அந்த பெருமையை இவர் சொல்லுகிறான், நீர் மேலிருந்து கீழே குதித்தால் தூதர்கள் உண்மை அப்படியே அலேக்க தூக்கி அப்படியே கையில் வைத்துக்கொண்டு உண்மை இந்த பிரதான ஆசாரியர்கள் பெரும்
தேவ ஜனங்கள் வருகிற கூட்டங்கள் இதுக்கு மத்தியில் அப்படியே தூக்கிட்டு போய் கையில் அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போய் அந்த பிரதான ஆசாரியர்கள் அல்ல அந்த மாரிட்டர்கள் இவர் உட்காருவதற்கு அந்த மேன்மையாக இருக்கக்கூடியதான அந்த சிம்மாசனத்தில் கொண்டு தேவதூதர்களை வானசேனை தேவதூதர்களை கொண்டு வைத்து விடுவார்கள். உம்மை கொலை செய்வதற்கு வழி தேடுகிறவர்கள் அல்லது நாங்கள்தான் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருடைய தலையும் வெக்கி குனிந்துவிடும். நீரே உயர்வானவராக உன்னதமானவராக எல்லாருக்கும் மத்தியும் காணப்படுவீர் என்று அந்த பெருமையை, அந்த ஜீவனத்தின் பெருமையை காட்டினார். அந்த வாழ்க்கையில் பெருமையாக நீர் வாழலாம் என்று காட்டினார். கர்த்தரோ அவனை அதட்டி அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டிவிட்டார். இந்த 3 விதமான தன்மைகளையும் அவர் செய்து இந்த 3 விதமான தன்மையினால உலகம் விழுந்து இருள் ஆதிக்கமாகி மனிதனுடைய அந்த மரண இருள் திசையில் இருந்ததை அவர் அதை அகற்றி விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை உதிக்கச் செய்தார். அதான் மகா பெரிய வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கும் உங்களுக்குள் அப்படிப்பட்ட வெளிச்சம் உதித்திட பிரியமானவர்கள், நீங்களும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதாக இருந்தால் நீங்கள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்ட தன்மைகளை அழிப்பதற்கு தேவனிடத்தில் ஜெபித்து வெற்றி கண்டு நீங்களே ஒளியின் பிள்ளையாக ஒளியாக சுற்றித் திரிய இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.